வணக்கம் geeks. Welcome to Tech Voice Tamil by Honarina Tamil. இன்னைக்கும் எப்படியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கும்னு தான் எதிர்பார்ப்போம். நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தா அவங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய உபதி பாக்கெட் எடுத்து நம்ம மூஞ்சில ஹொப்புன்னு அடிச்சு விடுறது ரொம்ப வழக்கமாயிடுச்சு. பட் சவுத்துல பத்திய மழைய நல்ல மழை போட்டு பொழந்து தள்ளி இருக்கு. இங்க 3 daysல ரிப்போர்ட் ஆன, அதாவது 560 இந்த மாதிரி தண்ணி நிக்காது, ஓடிடும். கரெக்ட். அங்க ஆக்சுவலா 960 mm ரெக்கார்ட் ஆயிருக்கான் மச்சா. 24 hours 960 mm இங்க வந்தா என்ன ஆயிருக்கும்? நிரந்தரமாவே போட் வாங்கியிருப்போம் நம்ம எல்லாரும். சில இடத்துல பாதிப்பு அங்க இருக்கு, ஆனா சில இடத்துல வந்து தண்ணி போயிடுது அப்படின்னு யாராவது அந்த சைட்ல இருந்து யாராவது பாத்துருந்தீங்கன்னா சேஃபா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. எப்படி இருக்கு நிலைமைன்னு சொல்லுங்க. மேபி அங்கேயும் கரண்ட் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. கஷ்டம் தான். சரி, நீங்க நத்திங் நியூஸ்ல இருந்துச்சு, நாளைக்கு விக்கி வாட்டுமே வந்த உடனே நத்திங் நியூஸ் வச்சு என்னன்னு கேள்வி கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டுமே. 4 கேள்வி கேட்கலாமே. அப்பயாவது நத்திங்க்கு இது வருதா, அவன் போய் சொல்றானான்னு பாப்போம் அப்படின்ட்டு. வந்தானே என்ன சொல்லுவானு எனக்கு தெரியாதா. ஆனா OnePlus நியூஸ் இருக்கு. கிளாசி வேற லெவல் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. 12R ஜனவரி 23 லான்ச் ஆயிருக்கு. அது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, பாத்தீங்களா இல்லையா? ஸ்டார்டிங் வந்து சைனீஸ்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே. அப்புறம் அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே பேசி நாங்க வந்து இவ்வளோ சேல்ஸ் பண்ணோம், இவ்வளோ இது பண்ணோம். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஆர் சீரிஸ் வந்து அவுட் சைடு இந்தியா, சைனால வந்து சேல் போகுது அப்படின்றாங்க. ஆனா ஏஸ்ன்னு தான் யூஸ்வலா லான்ச் ஆகும், அப்படியே ஆர் சீரிஸ் அப்படின்றானுங்க. ஆர்னா சும்மா இல்ல, ஆர் கிவ்ஸ் யூ பெட்டர் ரிசல்ட். நிறைய மார்க்கெட்ஸ்ல வரும் ஆர் சீரிஸ் அப்படின்றாங்க. அது தவிர என்ன சொல்லிருக்காங்கன்னா 50 மார்க்கெட்ஸ், இப்போ வந்து 50 மார்க்கெட்ஸ்ல இருக்கான் வேர்ல்டு வைடு OnePlus. ஓகே. சோ இப்போ கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து 50.2 மில்லியன்ல இருக்கான். பா, அவ்வளவு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. பட் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க ஓப்போ கம்யூனிட்டியை ஃபாலோ பண்றதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. OnePlusக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்யூனான கம்யூனிட்டி, அந்த வாய்ஸ் நீங்க லிசன் பண்ணிருந்தீங்கனாலே பெட்டரா இருக்கலாமே. கண்டிப்பா. கம்யூனிட்டி பசங்க ஏமாத்தி விட்டாங்க. அது தவிர அக்டோபர் 2023 வரைக்கும் குளோபல் சேல்ஸ் வந்து 59% வந்து க்ரோ ஆயிருக்கு போன இயரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு. மேபி 11 சீரிஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 11ஓட 11R தெறிக்க விட்டுருக்கு மார்க்கெட்டை. வருது. அதுவும் அதே மாதிரி இருக்கணும். பட் 8 Gen 2 மேல மாதிரி இருந்தா வேஸ்ட், அதோட பெட்டரா இருக்கணும். அப்படி இல்லடா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம 8 Gen 2 ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல. டிஸ்ப்ளே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அதே தண்ட 8MP 2MP இருக்கும். அந்த 2MP இல்லனா தான் அது ஆக்சுவலா திருஷ்டிக்கா வச்சிருக்காங்க. அந்த 2MP இருக்கறனால தான் அவ்வளவு பெரிய சக்சஸ்ங்க. ஆக்சுவலா சாம்சங் கிட்ட கூட நம்ம கேட்டிருக்கோம், S24 Ultraல முடிஞ்சா இங்க மேல ஒரு 2MP வைங்க அப்படின்னு, நல்ல சேல்ஸ் ஆகும். சோ பாப்போம். 23 ஜனவரி, இன்னும் நிறைய டைம் இருக்கு. நிறைய டீசர் வேற போடுவாங்க. அது தவிர பட்ஸ் வருது, வேற என்னெல்லாம் வருது, டிவி வருதா, வாட்ச் அதே வரிசையா வரும். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அடுத்தது போக்கோ 365 போன வாரம் லான்ச் பண்ணிட்டாங்க. 7500 ரூபாய். இது வந்து எஃபெக்டிவ் பிரைஸ். நார்மல் பிரைஸ் வந்து 8500 ரூபாய். 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 7500 ரூபாய்க்கு வந்து. இதே போன நான் பாத்திருக்கேனே, ரெட்மி அதே பேர்ல வந்து லான்ச் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ரெட்மி இருக்கு. சோ ஹீலியோ G85 தான் ஆதி காலத்து ப்ராசஸரு. சோ இதுக்கு முன்னாடி C55ல வந்து அதே தான் இருந்துச்சு, C65ல அதே தான் இருக்கு. இந்த வாட்டி என்னன்னா 8GB RAM, 8GB RAM எக்ஸ்பென்ஷன், 16GB RAM. ஆனா பாக்ஸ்ல வந்து 10W சார்ஜர் தான். 18W சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸ்ல 10W சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஓகே. சோ வேற எதுவும் புதுசா இல்ல. பட் இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. Android 13 அவ்வளவுதான். 256GB ஸ்டோரேஜ். 8500 ரூபாய், 9500 ரூபாய், 11000 ரூபாய்க்கு வந்து 8GB 256GB. சோ இந்த மல்டிமீடியா சென்ட்ரிக் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து என்ட்ரி லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குமா? சும்மா ஸ்கிரீன் தான் ஓகே. ஆனா இப்போ ஆஃப்லைன் கண்டென்ட் எவ்வளவு பேர் பாக்குறாங்கங்கிறது ஒரு பெரிய क्वेश्चन மார்க் வருது. மேபி டெலிகிராம்ல பாக்குறவங்க பார்க்கலாம், மத்தபடி OTT அப்ளிகேஷன் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னும் போது எனக்கு தெரியல. இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி பட்ஜெட்ல இருக்கிற போன்ஸை வச்சு எத்தனை பேர் 4K வீடியோ அதெல்லாம் முதல்ல இருக்குமா? சரி, ஓகே. இல்ல வீடியோ G85 eMMC தான், UFS கூட கிடையாது. சரி, 256GB இருக்குங்க. அதுல நீங்க வந்து 1TB எக்ஸ்பேண்ட் வர பண்ணலாம். எப்படியும் இருக்குல்லடா அது 1TB இருக்கு. அது இல்லனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1TB எக்ஸ்பேன்ஷன் வேற இருக்கு பாருங்க. அடுத்து Vivo X100 சீரிஸ் டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்தியா லான்ச் ஆகுது. சோ இந்த வாட்டி ப்ரோ பிளஸ் வந்து இன்னும் சைனாவிலேயே அனௌன்ஸ் பண்ணல. சோ X100 Pro 2 மாடல் வந்து லான்ச் ஆக போகுது. ஓகே. அதோட இதெல்லாம் வந்து போட்டோகிராஃபி ரீடிஃபைன்ட், co-engineered with Zeiss, அதெல்லாம் டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ Zeissோட அப்போ ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்னு தான் வந்து அவங்க இது பண்றாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் லார்ஜஸ்ட் சென்சார் இது என்ன, அந்த இதுல ஷாய்மில இருந்த அதே சென்சார் தான் 898. ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி இருக்கு.
அதே மாதிரிதான், அதே சென்சார் தான் இருக்கு. V3 சிப் இருக்கு இந்த வாட்டி. ஆனா இந்த Dimensity 9300 தான் எல்லாம் ஹீட்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஊருக்கு பொதுவா அது ஹீட்டிங்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதோட பெரிய ஹீட் எல்லாம் பார்த்து பழகிட்டோம். எக்ஸினாஸ் இருக்க பயமே. சைனாவிலேயே வந்து பயங்கரமா ஹீட் ஆகுது அதாகுதுன்ட்டு ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா இந்த வாட்டி பேட்டரி வந்து பயங்கரமான இன்க்ரீஸ். X100ல வந்து 5000 mAh தான். ஆனா ப்ரோல வந்து 5400 mAh வித் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் கூட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க தான் ஒரு क्वेश्चन வந்து ரைஸ் ஆகுது. எவ்வளவு பேர் வந்து இது 90,000 இந்த மாதிரி பிரைஸ்க்குலாம் வந்தாங்க. போன வாட்டி வந்து 85,000 ஓகேயா. இது நார்மல் மாடல் வந்து 60,000 X90. அப்ப இந்த தடவை X100 60,000 வச்சு ரேட்டிங்ஸும் இருக்கு இந்த வாட்டி. IP68 ரேட்டிங்ஸும் இருக்கு. அப்போ X100 வந்து 60,000 வச்சுக்க, இதுவும் 85,000 வச்சுக்க. ஆனா எவ்வளவு பேர் வந்து விவோ மேல, ஏன்னா இப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா விவோ ஆக்சுவலா வந்து வித் ஜெயஸ் ஆப்டிக்ஸ் நல்லாதான் இருக்கணும், கேமரா நல்லாதான் இருக்கணும். ஆனா இல்லையே, போட்டோகிராஃபில ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க. ஆனா வீடியோகிராஃபி செம்மையா சொதப்புறாங்க. 1080p இருந்தா கூட எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு ஓப்போ வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஓப்போ 5 சீரிஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதுதான் பண்ண மாட்டான். அது 1 லட்சத்துக்கு மேல போகும்ல. 1 லட்சமா? சரி, நெக்ஸ்ட் மீட் பண்றேன். கஷ்டம் தான் விக்கிறது. ஹேசல் பிளேட். சோ Flipkartோட வழக்கம் போல வந்து Flipkart பார்ட்னர்ஷிப். Flipkart தான் இந்த டீசர் போட்டு Flipkart எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, இந்த யூனிக் Flipkart யூனிக் அப்படின்னு தான் போட்டு டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்போம், இன்னும் லான்ச் டேட் அபிஷியலா சொல்லல. குளோபல்லயும் இந்தியாலயும் ஒரே சமயத்துல லான்ச் மாதிரி தான் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி இந்த இயர் எண்டு அப்படிலாம் ஏர்லி ஜனவரி. நிறைய போன்ஸ் வருது, நிறைய போன்ஸ் வருது. மக்களுக்கு வந்து வெறும் கன்ஃபியூஷன் மட்டும் தான் தருது. அது மக்களுக்கு வேல்யூ ஃபார் மணி டிவைஸா வருதானா? இல்ல. ஓகே, இது என்ன ஏர்டெல் 5G பிளஸ். ஏர்டெல்லா இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரைஸ் கீழ போய் பார்க்காதீங்க. நான் பிரைஸ் பார்க்காம கெஸ் பண்றேன். கெஸ் பண்ணுங்க. பொதுவா வந்து இந்த மாதிரியான ஹாட்ஸ்பாட் ஓகேயா? ஓகே, 4G ஹாட்ஸ்பாட் வந்து 3000 அந்த ஆஃபர்ல வந்து 1000 ரூபாய்க்குல வித்துது. நான் அத சொல்ல வந்தேன், 1500 ரூபாய் மாதிரியான பிரைஸ்க்கு கன்சிஸ்டன்ட்டா பார்க்க முடிஞ்சது. அப்ப 5G எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்பதான் 5G லான்ச் ஆயிருக்கு. போன வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. வச்சுக்க, இங்க பாரு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 4000 ரூபாய் வச்சுக்க. இன்னுமா? சரி, 5000 ரூபாய் வச்சுக்க. டேய், இதுக்கு மேல வேணாம்ப்பா. அதுக்கு நான் போன் ஏதாவது ஒண்ணு வாங்கி. சரி, 6000. என்னடா நீ சொல்ல? 10% இருக்கீங்க. 12,000 இன்னும் போங்க. என்னடா? ஏய், MRP வந்து 30,000. அதுக்கு கேக்கலடா. இது இவ்வளவு பெருசு இருக்குமா? 22,999. இவ்வளவு பெருசு இருக்குமா? அப்ப அதுவும் ஸ்பெஷல் பிரைஸ் 22,999. 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா 24,000 ரூபாய்க்கு வைக்கணும். இவ்வளவு பெருசு இருக்குமா? அப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்ல கரெக்ட்டா? இவ்வளவுதான் இருக்கு. சின்னது கையில வச்ச மாதிரி காட்டலையடா. நான் எதுக்கு கேட்டேன்னா, ஒருவேளை ஒரு 20,000 mAh பவர் பேங்க் மாதிரி இருக்கு. அது mAh எந்த பேட்டரி எல்லாம் போடல. ஓகேயா? ஸ்பீட் வந்து 150 Mbps அப் டு அப்படின்னு போட்டுருக்கு. அப்ப நான் இதுக்கு ஏதாவது ரியல்மியோ ரெட்மியோ போக்கோவோ ஏதாவது ஒண்ணு வாங்கி 14,000 ரூபாய் 13,000 ரூபாய்க்கு வாங்கி ஹாட்ஸ்பாட்டா யூஸ் பண்ணிட்டு போயிருவேன்டா. அது உங்க இஷ்டம். அப்படி எதுவுமே இது மக்களுக்கு கஷ்டம்டா. Flipkartல விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷியலா தெரியல லான்ச் ஆனிச்சான்ட்டு. இதுல MRP 30,000 போட்டிருக்கு. எங்க விக்கிறது வந்து மிஸ்டேக் நினைக்கிறேன். ஒரு 0.9 ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது போய் வாங்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வீடியோல பார்த்தேன். யாருமே வீடியோ போடல, போஸ்ட் யாரும் போடல. எப்படா போடுவாங்க? எப்படி போடுவாங்க? இந்த பிரைஸ பார்த்ததுமே எல்லாம் அதிரி இருப்பாங்க. என்னடா பிரைஸ் இதுல வந்து ஸ்கிரீன். இதுக்கு முன்னாடி 4G மாடல் எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் எல்லாம் இருக்காது. ரொம்ப அவசியம். இப்போ ஒரு ஸ்கிரீன் கொடுத்து அதுல வந்து பேட்டரி லெவலு, இந்த சிக்னல் லெவலு, அதுக்கப்புறம் எவ்வளவு நீங்க டேட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் எத்தனை டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து காட்டுது. இது எல்லாமே டாப்ல வந்து சிம் ஸ்லாட் இருக்கு. அதுல இதுவும் இருக்குன்னு போட்டுருக்கு. எக்ஸ்பாண்டபிள் மெமரி 512GB எக்ஸ்பாண்டபிள் மெமரி இருக்கு. சோ நீங்க வேற ஏதாவது மெமரி கார்டு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். கார்டு ரீடர் மாதிரி யூஸ் பண்ணலாம். வேற இல்ல கேக்க நல்லா இருக்கு. டைப் சி இருக்கு. சோ டைப் சி போட்டு நீங்க USB டெதரிங் கூட யூஸ் பண்ணலாம். சார்ஜிங்க்கும் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 120 வாட் சார்ஜிங் இருக்கா? 120 வாட் இல்ல, கடைசில பாருங்களேன், நிஜமா சொல்றேங்க, சைனா தான், மேட் இன் சைனான்னு போட்டுருக்கு. அதுலயே போட்டுருக்கு இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா அப்படின்னு அதுலயே போட்டுருக்கு. டேய், என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு. இதுக்கு இந்த வருண் காமிச்சார் திரும்ப ஈத்தர்நெட் சப்போர்ட் எல்லாமே இருந்தது. அதுவும் 20,000 18,000 மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பேட்டரி இல்ல, அதுக்கு பவர் பேங்க் தூக்கி சொருக்குனாலும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு சி போர்ட் தானே. அதான் ஒரு 12 வோல்ட் ஏதோ சொல்லிருந்தார்ல. நம்ம அந்த ஸ்டஃப் கூல் 20,000 வச்சிருந்தோமே, அதை எடுத்து சொருகி விட்டு வச்சுக்க பிடி அப்படின்னு அனுப்பி விட்டுறலாம். இது என்ன இது பித்தலாட்டம்? 22,000 ரூபாய் ஆஃபர்னா இதெல்லாம் மனசாட்சி இருக்கா? 23,000 24,000 ஒரிஜினல் பிரைஸ். MRP போப்பா நீ அந்த பக்கம் போப்பா. ஏர்டெல் ஏதோ நீ கொஞ்சம் நெட்வொர்க் ரிலேபிளா இருக்கேன்னு சொல்லி உனக்காக ஏதாவது பேசினா கடைசியில் இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. நாய்ஸ் பியூர் பார்ட்ஸா? இதுதான் புது டிசைனா இருக்கு. பியூர் பார்ட்ஸ் OWS அப்படின்னு போட்டிருக்கு. இது என்ன ஓபன் வயர்லெஸ் ஸ்டீரியோ. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்துருப்பீங்களா ஓபன் இயர் அப்படின்னு. சோ அந்த மாதிரிதான் இவங்க வந்து ட்ரை பண்றாங்க புதுசா.
ஓப்பன் வயர்லெஸ் ஸ்டீரியோ அப்படின்னு போட்டு புதுசா இது ஒரு அந்த கண்ணாடில எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடுல இங்க எங்கயாவது கேக்கும் நம்ம காதுல நல்லா லவுட் மாதிரி ஏதோ அந்த மாதிரி தான் ஏதோ ஓபன் வயர்லெஸ் ஸ்டீரியோ. ஆனா எவ்வளவு பிரைஸ் பண்றாங்கன்னு போட்டு 16mm நியோடைனமிக் டிவைஸ் இருக்கான். இது ஏர்வேவ் டெக்னாலஜி இருக்கு. அதான் கண்டக்ஷன் தான், கண்டக்ஷன் மெக்கானிசம். ஸோ 80 hours வந்து டோட்டல் பேட்டரி லைஃப் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ 180 minutes வந்து பிளேபேக், 3 மணி நேரம் 10 minutes சார்ஜ் பண்ணா வந்து பிளேபேக் கிடைக்கும் போட்டுருக்காங்க. 3000 ரூபா இல்லையா? 3000 ரூபா ஆல்ரெடி சேல்ல இருக்கா, இந்தியன் சேல்ல போகுது. ஸோ ப்ரீ புக்கிங் இப்போ இருக்கு. டிசம்பர் 19 தேதியிலேருந்து வந்து சேலுக்கு போகுது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுதுங்க. இந்த வியரபிள்ஸ் எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கு, ஒண்ணுமே வேற மாதிரி இல்ல. எதை பார்த்தாலும் இது 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 வந்து நான் என்னன்னு உன்ட்ட சொல்லல, நீயே கண்டுபிடிது என்ன பிராண்டு? என்ன பிராண்டா? ரியல்மி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரியல்மி, அப்புறம் ஓப்போ, இது எல்லாமே இதே. சரி, இதை நீ கண்டுபிடி, இது என்னது? இதே டிசைன் தான் இருக்கும். இல்ல இது என்னது தெரியல. ரியல்மி பாக்கிறதுக்கு ரியல்மி டிசைன், ரியல்மி அந்த டிசோ இல்ல பேர் போட்டிருந்தாலும் நீ கண்டுபிடிக்கலாம். ஹானரா? ஹானரா? ஆனா அந்த ஹானர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க, நான் அரண்டுட்டேன். என்ன இது பேரும் போடல, சீரியல் நம்பர்ல எதுவுமே இல்ல, இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? தெரியல. கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகுன்றாங்க இந்தியால, பாப்போம். அப்படி இது வேறையா? சரி ஓகே, நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் ஒரு நாள். ஓகே, ஐக்யூ நியோ 9, நியோ 9 ப்ரோ, ஐக்யூ வாட்ச், TWS 1E இதெல்லாம் வந்து டிசம்பர் 27 சைனால லான்ச் ஆக போகுது. ஓகே. சோ ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 இதுல இருக்கு. ஐக்யூ நியோ 9ல இருக்கு. நியோ 9 ப்ரோல வந்து டிமென்சிட்டி 9300. சோ ஆல்ரெடி நம்ம இது டீசர் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மிட் ரேஞ்ச்ல 9300 ஃபிளாக்ஷிப் சிப்பா. அதுதான் அவங்க அப்படி போட்டுருக்காங்க, ஸ்னாப்டிராகனுக்கு ஈக்குவலா அப்படின்ட்டு. அதை வந்து இப்போ மிட்ரேஞ்சில் கொண்டு வந்துட்டு எல்லாத்துலயும் எல்லா இதையும் உங்க மிட்ரேஞ்சில் கொண்டு வராங்க. ஐக்யூ மிட்ரேஞ்ச் நியோ அப்படின்ட்டு. ஸோ மற்ற ஸ்பெக்ஸ் என்னமோ தண்டம் தான். ஏன்னா 16MP ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்கும். ரியர்ல வந்து 50MP, இது மட்டும் நல்ல சென்சார் IMX 920 கொடுத்துட்டு, மற்றெல்லாம் டம்மி 8MP அல்ட்ரா வைடு கொடுத்துட்டு, பேட்டரி நல்லா இருக்கும். எப்பயுமே இந்த நியோ சீரீஸ்ல வந்து டிஸ்பிளே ஓகே, பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கேமரா மெயின் கேமரா நல்லா இருக்கும், மத்த வந்து டம்மியா இருக்கும், பேட்டரி நல்லா இருக்கும். நம்ம 11 அப்படிதானே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா இது இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும் இல்லையா? OnePlus இது வந்து ஆமா இது ரொம்ப கம்மியா இருக்கும் பிரைஸ். ஏன்னா நியோ 9 ப்ரோவே வந்து சைனாவிலேயே 40,000 கம்மியா தான் இருக்கும், 9,300. ஸோ அக்ரெசிவா பிரைஸ் இருக்கும். அதோட லெதர் பேக் வெர்ஷனும் இருக்கு. ஸோ கிளாஸ் பேக் ஆப்ஷனும் இருக்கு, லெதர் பேக் வெர்ஷனும் இருக்கு. ஆனா இந்த வாட்டி 2 கேமரா தான் கொடுத்துருக்கு. சைட்ல ஏதோ சென்சார் மாதிரி இருக்கு, அது என்னன்னு தெரியல. இல்ல இது இப்ப பாக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா டக்குன்னு ஃபீல் ஆகுது, ரியல்மி விட்ட கேப் ஐக்யூ ஃபீல் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. டிசைன் லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்தையும் அப்படி நான் வாடா நீ எங்க போய் இல்ல இந்த வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு. அது பாத்தியா மாதவ் சேத்து இப்போ இத கலாச்சிட்டு இருக்காரு. ஐயோ என்னையா நீ பண்ற? நீ முதல்ல ஓம் பிராண்ட்ல இப்ப ஏதாவது ஒரு உருப்படியான ப்ராடக்ட் போக்கோ வந்து போட்டிருக்காங்க. அத வந்து இவரு கலாச்சி விட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அத ஒருத்தன் டேக் வேற பண்ணிருக்கான். ரியல்மி இந்த மாதிரி பண்ணதே இல்லையா? ரியல்மி பண்ணுது பண்ணல செகண்டரா, முன்னாடி ப்ராடக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணணும். நீங்க பண்ண 90 சரியில்லை. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அது பிரைஸுக்கும் அதோட ஃபீச்சருக்கும் சம்பந்தம் இல்ல. மத்தபடி வந்து டீசென்டான போன் தான். பட் அந்த பிரைஸ் பாயிண்ட்ல அந்த போனை கன்சிடர் பண்ணணும் அவசியமே இல்ல. ஊருக்குள்ள இப்ப அவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்ப நீ படிச்சுட்டு இருக்க ஐக்குள்ள இங்க வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நீங்க முதல்ல உங்க லைனப்ப நீங்க பாருங்க, உங்க முதுக பாருங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களை வந்து நீங்க ட்ரோல் பண்ணலாம். அந்த லட்சணத்துல இருக்கு ஹானர். ப்ரோ மாடல்ல வந்து அந்த 50MP மெயின் கேமரா தவிர 50MP அல்ட்ரா வைட் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மெயின் சேஞ்ச் அதான் இருக்கும், ப்ராசஸரும் இதுவும் தான் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே. அடுத்தது ஆப்பிள் வாட்ச் புது டிசைன் வரப்போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நம்ம அல்ட்ராவோட டிசைன் ரெகுலருக்கு வரப்போகுது போல, அவ்வளவுதான். அப்ப அல்ட்ரா எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. அது தவிர ஏர்பாட்ஸ் ப்ரோ 4ல வந்து ANC சப்போர்ட் வரப்போகுது. ஸோ நார்மல் மாடல்ல ANC கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கு. ஓகே. ஸோ தெரியல. அதான் வாட்ச் 10 இருக்குல்ல, 10th anniversary. ஆமா, அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு 10th anniversaryக்கு ஸ்பெஷலான ஒரு மாடல்னு இன்னும். ஸோ அதுக்காக அத மாதிரி தான் அந்த புது டிசைன் மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ தெரியல எந்த மாதிரி டிசைன் இருக்குன்ட்டு. அதுலதான் அந்த ஹைப்பர் டென்ஷன் டிடெக்ட் பண்றதுக்கு, பிளட் பிரஷர், ஸ்லீப் ஆப்னியா எல்லாம் அட்வான்ஸ்டு ட்ராக்கிங் நாங்க வந்து கொண்டு வரோம். ஸ்லீப் ட்ராக்கிங்ல அட்வான்ஸ்டு ஸ்லீப் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் ட்ராக்கிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப காலம் அப்ப சொல்லுவாங்க ஈவெண்ட்ல, நாங்க வந்து 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இப்ப கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா, வேற லெவலுங்க. நீங்க எதுல ஒர்க் பண்ணாலுமே அதை கொண்டு வந்துருவீங்கன்னு தெரியும். இப்போ ஒன்னும் இல்ல, நம்ம மக்களுக்கு அவங்களால ஒரு உதவி பண்ண முடியும்னா வாட்ச் 7 வாட்ச் 8 வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அப்கிரேட் பிளான் கொடுத்தீங்கன்னா சீரியஸா நல்லா இருக்கும்.
9 வச்சிருக்கிறவங்களுக்கும் சேர்த்துதான். பட் இந்த மாதிரி எதாவது பண்ணீங்க, நான் தான் சொன்னல 15,000 ரூபாய்க்கு வேணா, அதாவது வாட்ச் பைக்கு பேட்டரி மாத்தணுங்க, என்ன பண்ணலாம்னா 15,000 ரூபா. நாங்க என்னது பேட்டரி மாத்த ஏங்க 15,000 ரூபா, வாட்சை தான் மாத்த முடியுமே தவிர பேட்டரி மாத்த முடியாது. நாங்க அதெல்லாம் கொடுத்துட்டா அவங்க எங்க போறது? போன் வாட்ச் எப்படி விக்கிறது? சஸ்டைனபிள் 100% எங்களுக்கு வந்து கார்பன் நியூட்ரல், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அவ்வளவு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்தா இந்த வாட்ச் நாங்க ரீசைக்கிள் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வாட்சுக்கு வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் தரோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் தரணும். அவங்களே அதை கொண்டு போய் அவங்களே ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். வேற அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு போனுக்கு ஆப்பிள் வாட்ச் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆப்பிள் கனெக்ட்னு ஒரு ஆப் கொடுத்து முன்னாடியே இருந்திருக்கு, கில் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்புறம் ஐபோன் விக்காது. ஏன்னா ஐபேடு, ஐபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேமரா இருந்தா கூட அதை வச்சு நம்மளால வந்து ஆப்பிள் வாட்ச் ஆக்டிவேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபேக்ட் தான். அடுத்தது இந்த கிருத்திம் ஏஐ, இந்தியாஸ் ஓன் ஏஐ. நம்ம ஓலா இவர் இருக்கார்ல, ஆமா, பவிஷ் அகர்வால், அவர் தான் வந்து இப்போ இந்தியாவுக்கு டெவலப்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் ஏஐ சொல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஓகே. சோ இது வந்து ஏப்ரல் 2020ல இருந்து வந்து ஃபோன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். சூப்பர்ரா. சோ இதுல வந்து 22 லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கான். சோ டெக்ஸ்ட் வந்து 10 லாங்குவேஜ்ல வந்து சப்போர்ட் இருக்கான். சோ அட்வான்ஸ்ட் இதுக்கு வந்து கிருத்திம் ப்ரோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. சோ நம்ம ஊர்ல நம்ம எலான் மஸ்க்கு அப்படின்னு தெரியல, வந்தாதான் தெரியும். இல்ல அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் பண்றாரு. நெக்ஸ்ட் குவார்டர்னு போட்டிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த மார்ச்சுக்குள்ள வந்து ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இது பிசினஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். சோ இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் இதுல ஏதோ போட்டிருக்கு, ஆனா தெரியல. அவுட் பெர்ஃபார்ம்ஸ் GPT-4 அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. சோ ரியல் லைஃப்ல வந்தாதான் யாராவது கம்பேர் பண்ணிட்டு சொன்னா தெரியும். கம்பேர் பண்ணிட்டு சொல்லுவாங்க, தெரியல, பாப்போம். ஏபிஐஸ்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்களாம். பிப்ரவரியில இருந்து வந்து ஏபிஐ எல்லாம் கிடைக்கும். ஸோ எல்லாருமே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேஸ் வெர்ஷன் வந்து எல்லாருக்கும் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஜனவரில இருந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனல் நியூஸ், ஜியோ டிவி பிரீமியம் பிளான்ஸ் எப்படி வந்தாங்க பாருங்க. இதுக்காக ஒரு பிளான், அதுக்காக ஒரு பிளான் அப்படின்ட்டு இல்லாம இப்போ மொபைல் ரீசார்ஜ்லயே எல்லா ஓடிடியும் நாங்க கொடுத்துடுறோம். ஆமா, முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, ஹாட் ஸ்டார் பிளான், சோனி லிவ் பிளான், இந்த பிளான் அந்த பிளான் இருக்கும்ல. இப்போ இதுல வந்து 14 ஓடிடி ஆப்ஸை இதுலயே பில்டினாவே கொடுத்துடுறாங்க. ஜியோ சினிமா பிரீமியமும் கொடுத்துடுறாங்க. ஸோ ஓடிடி நீங்க வந்து இவ்வளவு நிறைய ஓடிடி இதெல்லாம் பாப்பீங்க அப்படின்னா ஜியோ ஃபைபர் கண்டிப்பா. இப்போ ஜியோ ஃபைபர்ல தான் இந்த மாதிரி பண்டல் பிளான்ஸ்லாம் இருக்கு. அப்படி வேணாம் அப்படின்னா இந்த இதுலயே வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நான் ஒன்னு சஜஸ்ட் பண்ணுவேன்டா. பண்டல் பிளான்ஸை வந்து ஒரு 500 per month கூட வச்சு டெலிகிராம் ரிலீஸ் பண்ணலாம். டெலிகிராம் பிரீமியம் வித் பண்டில்டு எல்லா ஓடிடி அப்ளிகேஷனுக்கான வீடியோஸும் இங்க இருக்கும், வித்வுட் எனி லீகல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ். அப்ப வந்து இதுல எப்படி ஆட் வருது சம்பாதிக்கிறது? இப்ப ஹாட் ஸ்டார்ல கொடுப்பாங்க, அதுல ஆட் வரும். அப்ப அவன் சம்பாதிப்பான்ல. டெலிகிராம்ல இப்ப அந்த சேனல் எல்லாம் போடுறாங்களா, டீல்ஸ் சேனல்லாம், அதெல்லாம் ஆட் ஓடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இதுலயும் ஓட்டுவாங்க ஆடு, அதுவும் உண்டு. டெலிகிராம் one and the only solutions, permanent solution அப்படின்னு சொல்லி ஜியோ சினிமா பிரீமியம் இருக்குல்ல, இது ஆக்சுவல் ரேட் வந்து வருஷத்துக்கு 1000 ரூபாய். ஓகே, ஆனா ஆட் வரும். ஆட் ஃப்ரீ பிளான் கிடையாது. ஓகே சார், எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறாங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரும் அதேதான் மச்சான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. சுமங்கலி விஷன்ஸ் கேபிள் டிவி ஒன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுல மட்டும் நான் சன் டிவி பார்த்தா ஆட் வராமையா வருது? ஆட் வருது இல்ல, இது பண்ணி போடுறது. அதே மாதிரி இவங்களும் ட்ரை பண்றாங்கடா. உனக்கு நாஸ்டாலஜிக்கா பழைய ஃபீல் கொடுக்கணும், புரியுதா? நார்மலா 2GB பிளான் எவ்வளவு இருக்கும்? 2GB பிளானா? மந்த்லி கம்மி தானே? டெய்லி 2GB. ஆமா, கம்மியா தான் இருக்கும். ஆனா அனைமா 400 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். 400 ரூபாயா? இதுவே 400 ரூபான்றாங்க பண்டில்டோட ஓடிடியோட. அப்போ 250 இருக்குமா பர் மந்த்? அவ்வளவுதான் இருக்கும். பர் மந்த் 240 அவ்வளவுதான். இவங்க எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பிரைம் வீடியோ யூஸ் பண்றாங்க. ஓகே, சன் நெக்ஸ்ட் சீரியல் எல்லாம் கம்மி. சோனி லிவ் யாராவது ஏதாவது கிரிக்கெட் இல்ல ஃபுட்பால் ஏதாவது ப்ரோ கபடி கிரிக்கெட் இருக்கு, அது வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, மத்த சன் நெக்ஸ்ட் தெரியல, அத சீரியல் பாப்பாங்கடா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஏதோ ஹாய்ச்சா எல்லாம் நம்மளுக்கு வேலைக்காது. எபிகானு, சுப்பல் இதெல்லாம் யாருன்னு தெரியல. ஆக்யூபே இருக்கு. டிஸ்கவரி பிளஸ் எல்லாம் இது லயன்ஸ் கேட் பிளே லேட்டா ரிலீஸ் பண்ணுவான் ஒரு படத்தை, வந்து பல மாதங்கள் கழித்து இத போடுவான். காத்திருந்தா அந்த சுவாரஸ்யம் தெரியுமா, அதுக்காக. சோ ஏதோ ஒன்று பண்றாங்கடா, விடுறா. இதுக்கு இவ்வளவு காசு? ஆமா, அதெல்லாம் அவ்வளவு காசு தான். சரி, வாங்கினா தானே.
நீங்களே பாத்துக்கோங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி யாராவது வச்சிருந்தாங்கன்னா ஓகே, ஒரு பெரிய ஃபேமிலினா உங்களுக்கு செட் ஆகும். சும்மா இண்டிவிஜுவல் போயிட்டு வாங்கிட்டு கிடக்கு. இது மொபைல், அதுவும் அமேசான் பிரைம் இருக்குல்ல, அது மொபைல் ஒன்லி இதுல வருது. அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க, அமேசான் பிரைம் வந்து மொபைல் ஒன்லி. அப்புறம் அந்த பிரைம் இது இருக்குல்ல, ஜியோ சினிமா பிரீமியம் வந்து நீங்க கூப்பன் கொடுப்பாங்களாம், அதை போய் நீங்க கிளைம் பண்ணிக்க. நம்ம ஒரு நாள் ஒண்ணு பண்ணலாம் சார். ஹேத்வே, ஆக்ட், ஜியோ, ஃபைபர் நெட்டோட டிவி சேனல்ஸ் கொடுக்குறாங்க, பிளஸ் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க பத்தியா. அதை பத்தி ஒரு நாள் நம்ம வந்து டாரிஃப் படிக்கலாம். நீ ஜியோ படி, விக்கி கிட்ட வந்து ஹேத்வே இல்ல ஆக்ட் படிக்க சொல்றேன், அவன் விட்டுறத நானும் எடுத்து படிக்கிறேன். என்னென்ன பிளானுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாக்கலாம். ஏன்னா நான் ரீசெண்டா ஆக்டோடதெல்லாம் பார்த்தேன், டிஃபரெண்டா தான் இருந்தது. 649, 700 பிளான்லாம் கூட இருந்தது. ஒரு சில ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. பார்க்கலாம், அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா தான். அதான் ஜியோக்கு வந்ததே மெயினா இந்த பண்டில் பிளான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான். இப்போ இது பிரீமியம் முதல்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம், ஃபைபருக்கு. இப்ப அந்த பிளானே இல்ல, போஸ்ட் பெய்ட்ல இருக்கு, ஆனா பிரீமியம் இல்ல, நார்மல் தான். ஜியோ ஃபைபர் எல்லாம் பிரீமியம் இது கிடையாது. அவங்க அபிஷியலாவே ட்வீட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப 3 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே இல்ல. பிரீமியம் வந்து பண்டில்லே கிடையாது, நீங்க காசு கொடுத்துதான் வாங்கணும் அப்படின்றாங்க. தெரியல, பிரீமியமே கிடையாது. இப்ப காசு கொடுத்து 1000 ரூபாய் காசு கொடுத்துதான் வாங்கணும். பண்டில்ல வந்து ஜியோ சினிமா இருக்கு, எல்லாருக்கும் ஜியோ சினிமா இருக்கு, அவ்வளவுதான். பிரீமியம் வேணும்னா நீங்க காசு கொடுத்து வாங்க, அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் தான் இன்னைய நியூஸ். அதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டியில வந்து பெஸ்ட் போன்ஸ் ஆஃப் த இயர் அது வந்து போல் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோனை நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அதுல வந்து டாப் ஃபோன்ஸ் அது இன்னும் போயிட்டு இருக்கு போல். டெய்லி 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும், வெட்னஸ்டே வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து அதுக்கு ஓட் பண்ணுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, நம்ம இதுலயும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து எங்களால கெஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு போன்ஸ் பாக்குறோம், அதனால எதுக்கு வந்து ஓட்டு விழுன்னு தெரியும். பாப்போம், அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த செகண்ட் பிளேஸ் போன்ஸ் மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் இப்ப எதுக்கு திரும்ப வெயிட் பண்றேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் மோர் ஓவர் நம்ம கெஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம பொழுதுனைக்கு ஏதாவது வேலையா இருக்கும். செகண்ட் பிளேஸையும் லாஸ்ட் பிளேஸையும் தாங்க நான் பாக்குறதுக்காக காத்துன்னு இருக்கிறேன். வருத்தம் இருக்கு அதுக்கு. ஓகே, சோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேறு சில சுவாரஸ்யமான நியூஸோட நம்ம திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீ அச்சன், பார்க்கலாம், பாய்.